நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. 1-2 படத்தில் தான் வந்து நடித்தான். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெண் ஒரு நடிகையோடு இருக்கிறான் போது அதை வந்து எம்ஜிஆரும் ஏற்றுக்கவே இல்லை. அப்போ இவர்கிட்ட சொல்லி சொல்லி பார்க்குறாங்க, கேட்கவே இல்லை. இப்படின்னு வந்து இவங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு குழப்பங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் வந்து படப்பட்டி லட்சுமி வந்து சூசைடு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது. சூசைடா அப்படின்னு ஒரு ஊடகங்களில் செய்தி. ஒரு கட்டத்தில் வந்து இவர் விலகணுன்ற அந்த ப்ரெஷர், குடும்ப ப்ரெஷரில் வந்து எம்ஜி சுகுமார் வந்து விலகணுன்ற முடிவு பண்ணுறாரு. யார்கிட்ட படாபட் ஜெயலட்சுமி வந்து விலகணும் முடிவு பண்ணும்போது அப்போ வந்து அவங்க வந்து சூசைட் பண்ணிட்டாங்கன்றதான் தகவல். ஆனால் மர்மமான மரணம் இது. எம்ஜிஆர் அதிகாரத்தால் நடந்த ஒரு மர்மமான மரணம். படாபட் ஜெயலட்சுமியோட இது வந்து பார்த்தீங்கன்னா சூசைட்லாம் கிடையாதுங்க. அவங்க வந்து பூச்சி மருந்தோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரயில் முன்னாடி பாஞ்சோ இல்லை தூக்கில் தூங்கியோ சாகலை. அந்த மரணத்துக்கு பின்னாடி வந்து எம்ஜிஆருடைய அரசியல் வாழ்க்கையில் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருட்டுக்கு போயிட்டாங்க. அது உண்மை. எம்ஜி சுகுமார் பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து வாய்ப்புகள் வந்து பரவலாக வந்து வரல. ஏன்னா இவரை வேலை வாங்கும் போது பார்த்தீங்கன்னா இப்போ நடிக்க வைக்கிறாங்கன்னு வச்சுங்க, இயக்குனர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னு வச்சுங்க, அது முதலமைச்சர் காதுக்கு போச்சுன்னா கூப்பிட்டு வச்சு எம்ஜிஆர் அவர்கள் வந்து சினிமா விட்டு போகும்போது அடுத்த வாரிசாக டிக்ளேர் பண்ணிக்கலாமே. பாக்கியராஜ சொன்ன எம்ஜிஆர் சொல்லலையே என்ன நடந்துச்சு இல்லை. அது 80ல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்டான திரு ஷேகுவார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். எம்ஜிஆருடைய குடும்பத்துல பல மர்மங்கள் இருக்கு. பயமா இருக்கு சொல்லும் போதே. அதுல குறிப்பிடத்தக்க கூடிய ஒரு மரணம் வந்து எம்ஜிஆருடைய அண்ணன் மகன் எம்ஜி சுகுமார். அவர் காதலித்த ஒரு பெண் வந்து மர்மமான ஒரு முறையில இறக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் இருக்கு. அவங்களும் ஒரு நடிகை அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது. அந்த இறப்புக்கு பின்னணியில இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன? மர்மங்கள் ரொம்ப ஆழமாக நம்ம பேச முடியாது. பொதுவாகவே இறந்த மனிதர்கள் பற்றி பேசும்போது அது அவ்வளோ நாகரிகமாக இருக்காது. ஏன்னா அவங்க அதுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கோ பதில் கொடுக்கறதுக்கோ அவங்க இல்லாத போது நாம் வந்து அவங்க மேலே வந்து ஒரு அவதூறு பேசுகிற மாதிரி அமைஞ்சிடக்கூடாது. ஆனால் நடந்தது என்னவோ அது வரைக்கும் பேசலாம், அது பிரச்சனை இல்லை. எம்ஜிஆருடைய அண்ணன் எம்ஜி சக்கரபாணி, ஸோ அவருடைய மகன் தான் எம்ஜி சுகுமார். ரொம்ப என்ன சொன்னோன்னா வந்து எம்ஜிஆர் எப்படி வந்து ஒரு அழகான நடிகரோ அதே மாதிரி எம்ஜிஆர் அழகான நடிகர் தானே, அதை ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லையா? உங்களை மாதிரியே இருப்பார். இது கிட்டத்தட்ட எண்ணத்தை கண்ணையா வடிவேல் காமெடி மாதிரி இருக்குது. ஜூனியர் எம்ஜிஆர் அந்த மாதிரி சொல்ல நான் அந்த அளவுக்கு ஏதா சொல்றதாயிடுச்சு. சரி, அது பக்கம் இருக்கட்டும். ஆனாலும் வந்து எம்ஜிஆர் எப்படி ஒரு சினிமாவில் வந்து கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தார், ஒரு அழகான நடிகர். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவரும் கூட வந்து பார்த்தீங்கன்னா வரணும்னு நினச்சாரு. ஆனால் ஒரு பெரிய ஒரு செட்பேக் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய புகழில் இருக்கிறவங்களுடைய அடுத்த அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க, இப்போ உதாரணத்துக்கு இப்போ கங்கை அமரனுக்கு அப்படி பல திறமைகள் இருந்துச்சு. ஆனாலும் வந்து அண்ணனுடைய புகழ் வந்து பார்த்தீங்கன்னா இவர் அடித்து காலி பண்ணிடுச்சு. பன்முக திறமை கொண்ட மனிதர் தான் கங்கை அமரன். பாடலாசிரியர், பாடகர், இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர், இன்னும் எத்தனையோ இருக்குது சரிங்களா. ஆனாலும் இசையமைப்பாளர், இப்படி பல முகங்கள் இருக்குது. ஆனால் வந்து ஏன் வந்து பெரிய அளவில் பிரகாசிக்க, அதாவது கங்கை அமரன்ற அந்த அடையாளம் எப்படின்னா இளையராஜா மூலமாக தான் அந்த அடையாளம் கிடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது காரணம் வந்து இளையராஜா கிட்ட இருக்கிற உச்சபட்சமான அந்த புகழ். இங்கே அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட எம்ஜிஆர்களில் அந்த உச்சபட்சமான அந்த புகழ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க யாருமே வந்து ஷைன் ஆக முடியாமல் போயிடுச்சு. அதில் வந்து பாதிக்கப்பட்டவர் தான் வந்து எம்ஜி சுகுமார். சில படங்கள்லாம் நடிச்சிருக்கிறாரு. வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு நடிகர் தான். நடிகர் ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குங்குமம் கதை சொல்கிறதுன்னு ஒரு படம். அந்த படத்தில் தான் வந்து அந்த நீங்கள் சொல்கிற அந்த நடிகை நடிக்கிறாங்க. அதை நம்ம பிறகு பேசலாம். ஆனால் வந்து தொடர்ச்சியாக ஒரு ஒரு சில படங்கள் நடிக்கிறார். ஒரு சில படம்னா ஒரு 10க்கும் குறைவான படங்கள் தான் அவர் நடிக்கிறாரு. அதில் வந்து ஒரு 3-4 படம் வெளியே வரவே இல்லை, ரிலீஸ் ஆகவே இல்லை.
ரிலீஸ் ஆன எம்ஜிஆரோட அண்ணன் மகனுக்கே இந்த நிலைமை. அந்த அந்த சூழல் அப்படி இருந்தது. அதுக்கு ஒரு கதை கூட சொல்லப்பட்டது. என்னன்னு கேட்டால், எம்ஜிஆர் யாரையுமே வளர்த்து விட மாட்டார், எம்ஜிஆர் யாரையுமே வந்து வளர்த்து விட மாட்டார். அதுக்கு காரணம் எம்ஜிஆரே ஒரு நேர்காணல் சொல்லியிருக்கிறாரு, அவருடைய திறமையை வச்சு முன்னேறி வரட்டும் அப்படின்னு சொல்லப்பட்டதா ஒரு தகவல் இருக்குது. ஏன்னா அன்னைக்குள்ள அரசியல் சூழலை வந்து பார்த்தீங்கன்னா, இவருக்கு ஒரு புகழ் வெளிச்சம் கிடச்சிச்சின்னா இவரை வச்சு வந்து அதிமுக துண்டாடக்கூடிய அந்த வேலைகள் நடக்கும். அதனால் கூட ஒரு வேளை வந்து சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஊக்கப்படுத்தாமல் இருக்கலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உதவிகள் எதுவும் செய்யாமல் இருக்கலாம். ஆனாலும் கூட அவர் முயற்சி செய்தார். ஆனால் அந்த முயற்சி பெருசாக எடுபடவே இல்லை. ஒரு படத்தில் கூட கரடின்னு ஒரு படம், அந்த கரடியை மையப்படுத்தி தான் அந்த படம். கரடிக்கும் ஒரு மனிதருக்கும் உள்ள அந்த என்ன சொன்னாங்க, அந்த அந்த பாச போராட்டம், அதுதான் அந்த படமே, கரடின்னு ஒரு படம். பட் அந்த படம் கூட பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய கமர்ஷியல் சக்ஸஸ் சொல்ல முடியாது. ஆனால் வந்து பரவலாக வந்து சின்ன பசங்களாம் போய் பார்க்குற மாதிரி ஆச்சுன்னு வச்சுங்களேன். ஸோ எதுக்கு இதை சொல்கிறேன்னா, பல படங்களில் வந்து அவருக்கு வந்து வாய்ப்பு வந்து எம்ஜிஆர் வாங்கி தரலை, அவரே முன்னேறி வரட்டும்னு சொல்லிவிட்டார். ஆனால் நினச்சிருந்தாலும் எம்ஜிஆர் பண்ண முடியும். எப்படி வந்து முத்து அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தந்தையார் உதவி செய்தும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவரால் வந்து பெருசாக வந்து ஜெயிக்க முடியல. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த சினிமாவில் வந்து என்னதான் திறமை இருந்தாலும் வந்து இப்போ செல்வாக்கு இருந்தாலும் கூட அதிர்ஷ்டம்னு இருந்தால் தான் அந்த படம் ஓடும். அதிர்ஷ்டம் வேணும் சினிமாவில் வந்து ஜெயிக்கிறதுக்கு. கொஞ்சம் அதிர்ஷ்டமும் இருக்கணும், உழைப்பு இருக்கலாம், திறமை இருக்கலாம், ஏன் பணம் கூட இருக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் அதிர்ஷ்டமும் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா போராடிக்கிட்டே இருப்பாங்க, சொல்கிறது அந்த வாழ்நாள் முழுவதும் போராடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஆரம்பித்த இடத்துல நிற்பாங்க, அடுத்த கட்டம் போக மாட்டாங்க. ஆனால் திடீர்னு 1-2 படத்தில் வருவாங்க, திடீர்னு டாப் கியரில் போயிடுவாங்க. அந்த மாதிரி சினிமாவில் நிறையா அந்த மாதிரி நடந்துருக்கு. டைம் தான் இருக்கு. இவருக்கு என்னாச்சு? இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிசி சுகுமார் பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து வாய்ப்புகள் வந்து பரவலாக வந்து வரல. ஏன்னா சில சிக்கல் இருக்குது. இந்த தயாரிப்பாளர்களுக்காக சரியும், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இயக்குநர்கள் என்னன்னா, இவரை வேலை வாங்கும் போது பார்த்தீங்கன்னா ஏதாவது 1-2 இப்போ சொல்ல போயிட்டு, உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. இப்போ நடிக்க வைக்கிறாங்கன்னு வச்சுங்க, இயக்குனர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னு வச்சுங்க, அது முதலமைச்சர் காதுக்கு போச்சுன்னா கூப்பிட்டு வச்சு கும்மாங்குத்து வந்து ராமவரம் தோட்டத்தில் நடக்கும் இல்லையா? இது எதுக்கு தேவையில்லாமல் நாமளாக போய் வந்து வெளியில் போகிறதுக்கு வேட்டிக்குள்ளே விட்ட கதையாக எதுக்குன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு இயக்குநர்கள் வந்து நழுவிறதுன்னு ஒன்று இருக்குது. ஆனால் வேண்டாம்பா, எதுக்குப்பா அவரை கூப்பிட்டு நடிக்க வச்சு அவர் ஏதாவது ஒன்று தப்பா ஏதாவது நம்ம ஏதாவது ஒன்று சொல்ல போக இது, அப்புறம் அப்படியே அந்த கிறுக்கங்கிட்ட சொல்ல போக இது, அது 1க்கு 2 ஆகி ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ரஜினிகாந்த் கதையே உங்களுக்கு தெரியும் இல்லையா? ரஜினிகாந்த் கதை தெரியும்ல உங்களுக்கு. இந்த லத்தா அந்த லத்தான்னு சொல்லி இது எந்த லத்தான்னு சொல்லி முழுசாக போய் கேட்காம இல்லை, அது எப்படி வந்து கூப்பிட்டு வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கும்மாங்குத்து நடந்து சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது உண்மையான கூடன்றது தலைவரே அதை ஸ்டேஜில் சொல்லியிருக்கிறாருன்னு வச்சுங்களேன். ஆனாலும் இதெல்லாம் ஒரு தேவையற்ற ஒரு குழப்பங்கள் ஏற்படும். அதெல்லாம் எதுக்குன்னு சொல்லி அப்படி ஒதுங்கின பல இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் இருக்கிறாங்க. இல்லைன்னா வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து சினிமா விட்டு போகும்போது அடுத்த வாரிசா டிக்ளேர் பண்ணிக்கலாமே. பாக்கியராஜ சொன்ன எம்ஜிஆர் சொல்லலையே. அப்போ ஏதோ அங்கே அவங்களுக்குள்ள ஏதோ என்ன நடந்துச்சு இல்லை. அது 80ல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து படாபட் ஜெயலட்சுமின்னு ஒரு நடிகை இருந்தாங்க. முள்ளு மலரம் படத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் ஜோடியாக நடிப்பாங்க. ஒரு சிறந்த நடிகை தான் சொன்னேன். ஒரு பாடல் கூட உங்களுக்கு அடி என்னடி உலகம் இது எத்தனை கலகம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் அந்த படாப்பட்டுன்ற ஒரு வார்த்தை கூட வரும் அந்த படத்தில். அந்த படம் தான் வந்து இந்த ஒரு குங்குமம் கதை சொல்கிறது ஏதோ. ஸோ அந்த படத்தில் இவர் வந்து ஜோடியாக நடிச்சாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி சொல்லுவாங்கல்ல, கெமிஸ்ட்ரி உருவாயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கல்யாணம் பண்ணிக்கிட்டதாக கூட ஒரு தகவல் இருக்குது. ரகசியமாக வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. எப்படி வந்து ஜானகியை வந்து எம்ஜிஆர் எப்படி கல்யாணம் பண்ணிட்டாரு அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் ஒரு வாழ்க்கை இருக்கிறதாகவும் சொல்லுவாங்க. சரிங்களா? அவருக்கு இன்னொரு வந்து ஒன்றுன்னா முறையாக திருமணம் பண்ணிக்கிட்ட வந்து ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது இவங்களுக்கு காதலிக்கிறதுக்கு முன்னாடி நடந்ததா பின்னாடி நடந்ததா தெரியாது. ஆனால் எம்ஜி சக்கரபாணி வந்து அதை ஒத்துக்கலை. அவர் முதலமைச்சர் பவரில் இருக்கிறாரு. அப்போது வந்து இந்த விஷயத்தில் வந்து எம்ஜிஆர் காதுக்கு போகுது. இந்த மாதிரி சினிமாவில் போயிட்டு உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச்.
உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. 1-2 படத்தில் தான் வந்து நடித்தான். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெண் ஒரு நடிகையோடு இருக்கிறான் போது அதை வந்து எம்ஜிஆரும் ஏற்றுக்கவே இல்லை. அதாவது எம்ஜி சக்கரபாணியும் ஏற்றுக்கவே இல்லை. அப்போ இவர்கிட்ட சொல்லி பார்க்குறாங்க, கேட்கவே இல்லை. இப்படின்னு வந்து இவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு குழப்பங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா 1980 நினைக்கிறேன், திடீர்னு ஒரு நாள் வந்து படாபட் ஜெயலட்சுமி வந்து சூசைடு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது. சூசைடு தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு ஊடகங்களில் செய்தி. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் எல்லாரும் பேசுனது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ நீங்கள் இப்படி சொன்னதுனால கேட்டால் எம்ஜிஆர் தான் வந்து சரி பண்ணிட்டாரு. நீங்கள் பார்க்குற பார்வை அப்படி தெரியுது, சொல்லும்போது நீங்கள் சொன்ன அப்படி பார்வை தெரியுது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து ராமவரம் தோட்டமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மர்ம தேசம்னு சொல்லுவாங்க. ராமவரம் தோட்டத்துக்குள்ளே போயிட்டு வெளியில் வந்து வரக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சொற்பமானவங்க. உள்ளே போயிட்டு வரக்கூடியவங்கன்னா என்ன உருப்படியாக வரக்கூடியவங்க, என்ன அடி உதவ வாங்காமல் ஒரு அந்த காலத்தில் அப்படி பேசப்படுது. ஏதாவது பிரச்சனைனா வந்து ராமவரம் தோட்டம் கூப்பிட்டு அனுப்பிச்சாருன்னா அது நீங்கள் கொண்டாடக்கூட முடியாது. அது பல கதைகள் இருக்குது. ராமவரம் தோட்டத்தில் வந்து ஃபோன் பண்ணி தலைவர் கூப்பிட்டாரு சொல்லி ஊர் முழுக்க சொல்லிவிட்டு அங்கேருந்து வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இவங்க செம குமாங்குத்து வாங்கிட்டு போயிட்டு அப்புறம் வெளியே போய் சொல்லக்கூட முடியாத இருந்த நபர்கள்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா ராமவரம் தோட்டத்தில் அப்படி சிறப்பு கவனிப்பு இருக்கும், நல்ல சாப்பாடும் கிடைக்கும், நல்லா வந்து கவனிப்பும் கிடைக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் பொதுவாக பேசப்பட்டு கேட்டால் இந்த வந்து எம்ஜிஆர் குடும்பத்தில் வந்து ஒரு குழப்பம். யாரால்? படாபட் ஜெயலட்சுமியால். எதுக்காக? அவருடைய அண்ணன் மகளை வந்து அவங்க வந்து காதல் வலையில் வீழ்த்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உள்ளபடியே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கட்டத்தில் வந்து இவர் விலகணுன்ற அந்த ப்ரெஷர், குடும்ப ப்ரெஷரில் வந்து எம்ஜி சுகுமார் வந்து விலகணுன்ற முடிவு பண்ணுறாரு. யாருக்கிட்ட? படாபட் ஜெயலட்சுமிகிட்ட வந்து விலகணும் முடிவு பண்ணும்போது அப்போ வந்து அவங்க வந்து சூசைட் பண்ணிட்டாங்கன்றதான் தகவல். ஆனால் மர்மமான மரணம், இது எம்ஜிஆர் அதிகாரத்தால் நடந்த ஒரு மர்மமான மரணம் அப்படின்னு சொல்லி பேசப்பட்டது அந்த காலத்தில். நீங்கள் யார் வேணாலும் பார்க்கலாம், நீங்கள் இணையத்தை கூட நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா படாபட் ஜெயலட்சுமியோட வந்து பார்த்தீங்கன்னா சூசைட்லாம் கிடையாதுங்க. அவங்க வந்து பூச்சி மருந்தோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரயில் முன்னாடி பாஞ்சோ இல்லை தூக்கில் தூங்கியோ சாகலை. இது வந்து அவங்கள இப்போ சொல்லுவோம்ல இந்த லாங்குவேஜில் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அப்போ வந்து பேசப்படுது. இது இந்த மரணத்துக்கு பின்னாடி வந்து ஏதோ ஒரு சதி இருக்குது, அது எம்ஜிஆருடைய அதிகாரம் அப்போ வந்து இருக்குது. அப்படிதான் வந்து அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியல, சுமன் கதையெல்லாம் கூட அப்போ நடந்த கதைகள் தானே. 80களில் எம்ஜிஆருடைய அரசியல் வாழ்க்கையில் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருட்டுக்கு போயிட்டாங்க, அது உண்மை. அது ஆனால் அது யாரும் பேச பயப்படுறாங்க அப்படிங்கிற சொல்ல. இப்போ கூட நம்ம எம்ஜிஆர் இல்லாதனால பேசிகிட்டு இருக்கிறோம். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாயந்தரம் நம்ம எங்கே வந்து 2 பேருமே எங்கே இருப்போம்? ராமவரம் தோட்டத்தில் இருப்போம். பேசவே மாட்டோம்னு வச்சுங்க, அது வேறு விஷயம். அப்படியே பேசினாலும் ராமவரம் தோட்டத்தில் வழனமாக வந்து நமக்கு வந்து கவனிப்பெலாம் நடக்கும். இதானே உண்மை. ஆனால் இப்போ பேசி தானே ஆகணும். அதனால தான் எல்லாரும் பேசுகிறாங்க. இப்போது அம்பிகா ராதாவுக்கு எப்படி சொத்து எழுதி கொடுத்தாரு அதை பேசுகிறாங்களா? இதெல்லாம் வந்துன்னா அப்படி பல விஷயங்கள் வந்து பேசப்படுது இல்லை. இப்போ படாபட் ஜெயலட்சுமி எப்படி வந்து இறந்தாங்க அப்படின்றதும் பேசப்படுது. எப்படி சுமன் சிறைக்கு போனார் அதுவும் பேசப்படுது இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து எதுக்காக இதெல்லாம் பேசுனா அந்த டைமில் இதெல்லாம் அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த மாதிரியான சில அட்ராசிட்டிகள்லாம் நடந்ததெல்லாம் உண்மை தான். இன்றைக்கி வந்து அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா இன்றைக்கி ஊடக பலம் என்பது மிருக பலமாக இருக்குது, ஊடக பலம் இல்லையா. ஆனால் அந்த மிருகத்தை கூட பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது கேட்டால் மதம் பிடிக்காத பார்த்துக்கணும். அந்த மிருகத்தோட கண்ட்ரோல் இருக்கணும். அந்த மிருகத்துக்கும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு சுய சிந்தனை இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். யானைக்கும் மதம் பிடிச்ச யானைக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் ஊடக பலம் இருக்கின்றதுனாலே நம்ம எல்லாத்தையுமே அவதூறாக பேசிட முடியாது. ஆனால் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை நம்ம பேசுகிறோம். அப்படி வந்து அன்னைக்கு பேச பயந்தாங்க தமிழ். எனக்கே இப்போ 10 வயசு தான். அன்னைக்கு 80களில் நடந்த போதுன்னு கேட்டால் ஒரு நியூஸ் பேப்பரை புரட்டும் போது பார்த்திங்கன்னா அப்போ வந்து ஒரு பிரிண்ட் மீடியாவில் ஒரு செய்தி, ஒரு ஃபோட்டோ, சூசைட், அவ்வளோதான். இதுக்கு இப்போ இன்றைக்கி டிஜிட்டல் மீடியாவில் எப்படி வந்து இந்நேரம் ஒரு குழந்தை வந்து தற்கொலை பண்ணிக்கிச்சு, சூசைட் பண்ணிச்சு, ஏதோ ஒரு ப்ரெஷர்லன்னு சொன்னால் கூட இன்றைக்கி வந்து அந்த நடிகர் வீட்டுக்கு முன்னாடி வந்து பெரும் படையே போய் நிற்குது இல்லை, ஊடகப்படை. ஆனால் அன்றைக்கி அதெல்லாம் கிடையாது. அன்றைக்கி ஆளுங்கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இது அமுகுன்னு சொன்னால் ஒரே ஒரு ஃபோனு தான். இது ஏன் அவன் ஃபோன் பண்ணலன்னா கூட இவங்களே என்ன செய்யணும்னு கேட்டால் இது அவங்க சம்மந்தப்பட்டதா, வேணாம்ப்பா இது முதலமைச்சருடைய குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படி சொல்லி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்து தான். ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த நிலை இல்லை.
அந்த நிலையில். ஆனால் வந்து படாபட் ஜெயலட்சுமி பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா அந்த மரணம் என்பது ஒரு மர்ம மரணம் தான். தற்கொலை என்று சொல்லப்பட்டால் கூட அது மர்ம மரணம் தான் அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த விஷயத்தில் நான் எம்ஜிஆருடைய அந்த ஆட்சி காலத்தில் நடந்த பல விஷயங்களை நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். அது சொத்து அம்பிகாரதாக சொத்து எழுதி கொடுத்தாரு, இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சுமணத்துக்கு ஜெயிலில் போடாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடியும் ஒரு கதைகள் இருக்குது. இப்போ படாபட் ஜெயலட்சுமி ஏன் வந்து இருக்குன்னா அவங்க ஸ்டேட்டஸ், எம்ஜிஆரோட ஸ்டேட்டஸ் பாரு, எம்ஜிஆருடைய ஸ்டேட்டஸ் என்ன, அவங்க அண்ணனுடைய ஸ்டேட்டஸ் என்ன, அவங்க பாரம்பரியம் என்ன, சினிமாவில் வந்து கஷ்டப்பட்டு முன்னேறி இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து படாபட் ஜெயலட்சுமி யார், அந்த நெருங்கிய வட்டாரத்தில் போனீங்கன்னா கடைசியில் எங்கே வந்து நின்றுவாங்க தெரியுமா? அந்த சினிமா வட்டாரத்தில் கூட பார்த்தீங்கன்னா கிட்ட நெருங்கி போகும்போது பார்த்தீங்கன்னா நடிகை தானே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஜமீன் குடும்பத்தில் பொண்ணு எடுத்து கட்டலாம். அதுக்கு பிறகு துளசின்னு ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாரு எம்ஜிசி சுகுமார். சரிங்களா? அவரு எம்ஜிசி சுகுமாரே இப்போ இறந்துட்டார், இல்லை தெரியும்ல, இஸ் நோ மோர். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து படாபட் ஜெயலட்சுமி வந்து அவருக்கு வந்து என்னவா இருந்தாங்க, ஒரு உடல் ரீதியான தொடர்பு இருந்திருக்கலாம் தான் நான் சொல்கிறேன். அப்படிங்க சொல்கிறது. ஏன்னா இந்த லவ்வுகெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதெல்லாம் சினிமா வட்டாரத்தில் இந்த லவ்னா முதல்ல இதை செஞ்சுட்டு தான் இது சினிமா வட்டாரத்தில் லவ்லாம் தொடாமலாம் லவ் கிடையாது. மற்ற இடத்துல வேணால் இழிச்சுவாங்க, நிறைய பேர் இருப்பானுங்க. டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறவன், கண்ணியம் காக்கிறவன்லாம் மற்ற இடத்துல உண்டு. சினிமாவிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இங்கேருந்து தான் ஆரம்பிக்கும். இங்கே காமத்துலேருந்து தான் காதலே போகும். மற்ற இடத்துல காதல் வந்து காமம் போகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல காமம், அப்புறம் தான் வந்து அந்த காதல்ன்றது. புரியுதா சொல்கிறது? அங்கே உள்ள அந்த ஈடுபாட்டை பொறுத்து தான் அது காதலாக மாறும். புரியுதா சொல்கிறது? அதனால் எம்ஜிசி சுகுமார் வந்து காதலிச்சது உண்மை, அது வந்து மறுக்கப்பட்டதும் உண்மை. படாபட் ஜெயலட்சுமி வந்து மர்மமாக இறந்ததும் உண்மை. பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.